கச்சத்தீவில் உள்ள புனித அந்தோணியார் கோவிலில் நாளையும் நாளை மறுநாளும் நடைபெறும் வருடாந்திர திருவிழாவையொட்டி அங்கு நடைபெறும் இறுதிக்கட்ட பணிகளை இலங்கை பங்கு தந்தை மற்றும் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இதுகுறித்த முழு விவரங்களையும் செய்தியாளர் பிரபுரா வழங்க கேட்கலாம். பிரபுரா, வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். நிச்சயமாக இலங்கை கச்சத்தீவு புனித அந்தோணியார் கோயில் திருவிழாவானது இலங்கை இந்திய பக்தர்களின் உறவாக கடந்த பல ஆண்டுகளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டு வருடாந்திர திருவிழா நாளை மாலை கொடியேற்றத்துடன் துவங்கி நாளை மறுநாள் சனிக்கிழமை காலை கூட்டு திருப்பலியுடன் முடிவடைய இருக்கிறது. இந்த திருவிழாவில் இந்த ஆண்டு இந்திய பக்தர்கள் தங்களது திருப்பயணத்தை ரத்து செய்துள்ளனர். குறிப்பாக கடந்த மாதம் சிறைபிடிக்கப்பட்டு இலங்கை சிறையில் உள்ள அந்த மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி இந்த ஆண்டு இந்திய பக்தர்கள் இந்த திருவிழாவில் கலந்து கொள்ளாத நிலையில் இலங்கையில் இருந்து சுமார் 4000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இந்த திருவிழாவில் கலந்து கொள்ள இருந்தனர். இந்த பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதியான குடிநீர், கழிப்பறை வசதி மற்றும் உணவு உள்ளிட்டவைகளை கடந்த ஒரு வார காலமாக யாழ் மறைமாவட்ட நெடுந்தீவு பங்கு தந்தை சார்பில் செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக நாளை நடைபெற இருக்கக்கூடிய இந்த திருவிழாவுக்காக இன்று காலை நெடுந்தீவு கடற்கரையில் இருந்து யாழ் மறை மாவட்டத்தில் அதாவது நெடுந்தீவு பங்கு தந்தை பத்திநாதன் தலைமையில் பங்கு தந்தைகளும் அதேபோல் யாழ் மாவட்ட அதிபர் அலுவலகத்தில் இருந்த அலுவலர்களும் இன்று காலை சுமார் 8 மணி அளவில் கச்சத்தீவு சென்றுள்ள அங்கு தற்போது திருவிழாக்கான முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்து வருவதுடன் வரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தருவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். நாளை மறுநாள் கூட்டு திருப்பலியில் இந்திய பக்தர்கள் கலந்து கொள்ளாதால் இலங்கை பங்கு தந்தை மற்றும் யாழ் மறைமாவட்ட பங்கு தந்தையில் வைத்து அந்த திருப்பலியை நடத்துவதற்காக முடிவு செய்ததற்காகவும் தெரிவித்துள்ளனர். இருந்தாலும் இந்த இந்திய பக்தர்கள் வராது ஒரு மனவேதனை அளிப்பதாகவும் அடுத்த முறையாவது திருவிழாவில் கலந்து கொள்வதற்கு இரு நாட்டு அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அங்கு இருக்கக்கூடிய அந்த பத்திநாதன் பங்கு தந்தை தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி பிரபுராவ்.